الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய உயரிய பேர்நாமம் கூறி இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்து ஸலாமும் இம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவரும் பிசகாத தமது வாழ்வில் பின்பற்றி வெற்றிகளை கண்டதுமே சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஊத் தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவரும் இன்னும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அவனது மாளிகையிலே நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன் பால் அழைப்போம், அதனூடாக நாளைய வறுமையிலே உயிரிய சுருக்கமாகி எண்ணத்தை குடியிருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாகவே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கக்கூடிய வல்லவர்களே, நல்லவர்களே, அல்லாஹ்வுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் என்னுடைய சக்திக்கு உட்பட்டவாறு பயந்து கொள்ளுமாறும் பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போது, வெளியே இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும், கூட்டாக இருக்கின்ற போது, இடத்திலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவருக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவருக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் சோர்வான சங்கடமான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு செங்கனை நகர்த்துமாறு முதலாவதாக எனக்கும் அப்பார்களுக்கும் வங்கியில் செய்து கொள்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஒரு குறுகிய ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த குறுகிய ஒரு வாழ்க்கையை நாம் மிக முக்கியமாக அழிவே முடிவே இல்லாத ஆசிராவுடைய வாழ்விலே நிம்மதி பெறுவதற்காக இந்த துனியாவை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே தந்திருக்கின்ற எல்லா உறவுகளும் எங்களுக்கு பெருமதியாக அல்லாஹ் தந்திருக்கிறார். அந்த வகையிலே விலை மதிக்க முடியாத கூலிகளால் அதிகமான மிகவும் பெருமதியான ஒரு உறவு முறை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதுதான் தாயும் தகப்பனும் பெற்றோர் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரருமிக்க சகோதரர்களே,
இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு செல்வம் இருக்குமாக இருந்தால் அது பெற்றோர் தான். பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய செல்வம் பெற்றோர்கள், பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய செல்வம் பிள்ளைகள். இதுதான் இந்த துன்யா என்பதை நாம் சுருக்கமாக விளங்கி வைத்திருக்கிறோம். நாம் கஷ்டப்படுவதெல்லாம் உழைப்பதெல்லாம் அல்லாஹ்வுக்காக உழைக்கிறோம். எதற்காக? என்னுடைய மனைவி மக்கள் பிள்ளைகளை வாழ வைப்பதற்காக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாம் திருமணம் முடித்திருக்கிறோம். மனைவி ஏதோ எங்களுக்கு பொருத்தமாக அமையவில்லை, அந்த மனைவியை தலாக் பண்ணிக் கொள்ளலாம், இன்னொரு மனைவியை தேர்வு செய்து கொள்ளலாம். ஒரு பிள்ளை இறந்து விட்டது அல்லது ஒரு மனைவிடமிருந்து குழந்தை கிடைக்காது, மலட்டுத்தன்மை ஏதோ ஒரு நோய் இருக்கிறது, பிள்ளை இன்னொரு திருமணம் முடித்து பிள்ளையை பெற்றுக் கொள்ளலாம். ஒரு நண்பர் இல்லை, இன்னொரு நண்பரை தேடிக் கொள்ளலாம். ஒரு சகோதரர் இறந்து விட்டால் இன்னொரு சகோதரை தேடிக் கொள்ளலாம். ஆனால் இந்த உலகத்திலே தேட முடியாத ஒரு உறவுதான் தாயும் தகப்பனும். தாய் இறந்து விட்டால் அதுக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு தாயாக இருக்காது, அது சாட்சியாக இருக்கும். தகப்பன் இறந்து விட்டால் அதுக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு சாட்சியாக இருக்கும். தாயும் தகப்பனும் எப்படி எங்களை பாசம் காட்டி அன்பு காட்டி வளர்த்தார்களோ அந்த பாசம் சாட்சி சாட்சாவிடத்திலே கிடைக்காத மாணவர்களே. தாயை தகப்பனை சில வேளையில் நாங்கள் அடித்திருப்போம், நோவினை செய்திருப்போம், அதை அவர் நோவினியாக பார்க்காமல் தமக்கு ஒரு சந்தோஷமாக அந்த பிள்ளைதான் எனக்கு செய்திருக்கிறது தாங்கிக் கொள்வார்கள். ஆனால் இஸ்லாம் அப்படியான விடைகளை கண்டிப்பாக கண்டிக்கிறது. எனவே அப்படியான கட்டங்களில் கூட சில தாய் தகப்பன் பொறுமையை மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, இந்த உலகத்திற்கு தாயும் தகப்பனும் செய்திருக்கின்ற தியாகம் சாதாரணமான தியாகம் கிடையாது. அல்லாஹ் தஆலா கூட பரிசுத்த அல்-குர்ஆனிலே அந்த தியாகத்தை, ஒரு தாய் செய்கின்ற தியாகத்தை நிறைய இடங்களில் எழுதியிருக்கிறார். ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கின்ற போது, ஒரு தாய் ஒரு குழந்தையை சுமக்கின்ற போது கஷ்டத்துக்கு மேலே சுமக்கிறாள். அந்த கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் என்று சொன்னால் கனியமானவர்களுக்கு தெரியும், ஒரு மனிதனுக்கு கடலுக்கு மேலே கடல் என்றால் அந்த மனிதனுடைய கடலை அடைக்க முடியாது, அந்த அளவு கடன்பட்டிருக்கிறார். ஒரு மனிதன் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இருக்கிறார், அவருடைய பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள முடியாது, அந்த அளவு பிரச்சனைகள் சிக்கி இருக்கிறார் என்று நாம் உதாரணம் சொல்வோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஒரு தாய் ஒரு குழந்தையை சுமக்கின்ற போது கஷ்டத்துக்கு மேலே கஷ்டப்பட்டு ஒரு தாய் ஒரு குழந்தையை உள்ளத்திலே அந்த வயிற்றிலே சுமக்கிறாள். அந்த தியாகம் சாதாரணமான தியாகம் அல்ல. இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் ஷஹீத் அந்தஸ்துக்கு போய் வரக்கூடியவர்கள் தாய்மார்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஹாலிஹா மாத ஷஹீது இன்ஷாஅல்லாஹ். அந்த பிரச்சனைக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே தாய் மௌத்தாகி விட்டால் அல்லாஹ்விடத்திலே அந்த தாய் ஷஹீத் என்றார்கள் மாணவர்கள். அந்த ஷஹீத் என்ற அந்தஸ்துக்கு போய் வரக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் எங்களுடைய தாய்மார்கள் தான். இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் மெஷினை விடவும் வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றவர்கள் என்னுடைய தாய்மார்கள். நாம் வீட்டிலே நிம்மதியாக இருக்கிறோம், நேரத்துக்கு உணவு கிடைக்கிறது, எங்கள் ஆடைகள் நாம் அடையலாம் சுவைக்கு கழுவப்பட்டு இருக்கிறது, எங்களுடைய வேலை அன்றாடம் சரியாக நடக்கிறது என்றால் அதற்கு பின்னணியிலே எடுத்து பார்த்தால் ஒரு தாய் இருப்பாள், அல்லது ஒரு மகள் இருப்பாள், அல்லது ஒரு மனைவி இருப்பாள், அல்லது எங்களுடைய ஒரு சகோதரி இருப்பாள். கனிமான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி மிக சிரமத்திற்கு மத்தியத்தான் ஒவ்வொரு தாய்மாருடைய வாழ்வு கழிகிறது. சாதாரணமாக ஒரு வீட்டிலே 3 குழந்தை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு குழந்தை பாடசாலையில் இருந்து வைத்துக் கொள்வோம், இன்னொரு குழந்தை பாடசாலையில் இருந்து வைத்துக் கொள்வோம், இன்னொரு குழந்தை கை குழந்தையை வைத்துக் கொள்வோம், 1 வயது அல்லது 2 வயது வைத்துக் கொள்வோம். அந்த தாய் படுகின்ற கஷ்டம் கனிமானவர்களே. இதற்கிடையிலே தகப்பன் செய்யக்கூடிய வேலைகள் முறைகள் என்ன என்று கொஞ்சம் பார்த்தால், தகப்பன் என்ன செய்வார்? மூத்தவரை கொண்டு பாடசாலையில் விட்டு வருவார், 2ஆம் அவரை கொண்டு பாடசாலையில் விட்டு அந்த மந்தத்துறையை கொண்டு போய் ஒப்படைத்ததுக்கு பின்னால் கொண்டு வருவார். இதற்கிடையிலே இந்த 3 பிள்ளைகளுடைய வேலை, கணவனுடைய வேலை, வீட்டுடைய வேலை, எல்லா விடயங்களையும் அந்த தாய் பார்த்து ஆக வேண்டும். அன்பானவர்களே, வீட்டிலே ஒரு சிறு பிள்ளை இருந்தால் பல முறை 10 தடவைக்கு அதிகமாக ஒரு பிள்ளை சிறு கிடைக்கும், மனம் கிடைக்கும். இதை அந்த தாய் துப்புரவு செய்து கொண்டே இருப்பார், சளிப்படைய மாட்டார்.
ஒரு காலங்களுக்கு முன்னால் அப்படியான அந்த அருவருப்பான விடயங்கள் என்னுடைய கண்களுக்கு தென்படக்கூடாது என்பதிலே அந்த தாய் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சகோதரி அல்லது அந்த மனைவி அதனை கண்ணுங்கருத்துமாக இருப்பார். கொஞ்சம் யோசித்துத்தான், இந்த தியாகம் சாதாரணமான ஒரு தியாகம் கிடையாது. நானும் நீங்கள் இலகுவான விஷயத்தை பேசிவிடலாம். தாய் தகப்பனம் பட்டிருக்கின்ற கஷ்டங்கள் ஒன்று இரண்டல்ல, ஏராளமானவர்களே. ஒரு குழந்தை இந்த உலகத்திற்கு ஒரு குழந்தையை நல்லதொரு குழந்தையாக சமூகத்திலே தலைநிமிந்து வாழக்கூடிய சீதேவியான ஆக்குகிறார் என்றால் நிச்சயமாக அந்த தாயின் தகப்பனும் சீதேவிகள் அந்த தாயின் தகப்பனும் கொடுத்து வைத்து வருகிறது என்று நான் ஆதிமாக இருக்கிறேன். இந்த நீ ஒரு ஆதிமாக இருக்கிற ஆசார் என்கிறீர்கள் அல்லது தொழில் செய்யக்கூடிய நல்லவர்களுக்கு என்கின்றனர். அந்த வரலாற்றை அந்த திறமையை அந்த பெற்றோர்கள் தான் உங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்றெல்லாம். அன்பானவர்களே, பெற்றோருடைய மரியாதைகளை பேணிக் கொள்ள வேண்டும். பெற்றோர் இஸ்லாம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த அந்தஸ்து கண்ணியத்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும். அஸ்மாவி அபீபக்கர் ரலியல்லாஹு தஆலா அஸ்மா ரலியல்லாஹு தஆலா ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலம் நாயகமே, என்னுடைய தாய் இணை வைப்பாளர், என்னுடைய தாய் இணை வைப்பாளர். ஆனால் என்னுடைய தாய் என்னிடத்திலே வருகிறார். அந்த தாயோடு நான் எப்படி நடந்து கொள்வது? தாயோடு சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாமா? தாயை நான் கவனிக்கலாமா? நாயகம் என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தாயை நீங்கள் கவனியுங்கள், அவர் இஸ்லாம் அல்லாத ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் சரி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள். இஸ்லாம் அல்லாத ஒருவராக இருந்தாலும் பெற்றோர் நிச்சயமாக அவர்களுக்கு நாம் கண்ணியப்படுத்த வேண்டிய, அவர்களை கவனிக்க வேண்டிய கடமையாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய் தாப்பன் வாழுகின்ற போது அவருடைய அன்பை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். தாய் தாப்பனை கஷ்டம் கொடுக்கக்கூடாது. இந்த உலகத்திலே சிலர் நினைக்கிறார்கள் தாய் தாப்பன் கஷ்டம் கொடுப்பது சிலருக்கு அது கஷ்டமாக விளங்கும். அது கஷ்டம் கிடையாது. திருப்பிராயம் இருக்கிறேன். திருப்பிராயம் என்பது பிறருடைய உதவிகள் தேவைப்படக்கூடிய பிராயம். அதே போன்று வாலிபம் தனிமையிலே எங்களால் இயங்க முடியுமான ஒரு பருவம். அதற்கு அடுத்ததாக வயோதிகம் இருக்கிறதே, அதுவும் இயலாமையுடைய பருவம், பிறருடைய உதவி தேவைப்படக்கூடிய பருவம். திருமுறாயத்திலே என்னென்ன விடயங்களை நாங்கள் செய்தோமோ இருந்த இடத்திலே சிறுகளில் இருப்போம். உணவுண்ட இடத்திலே சிறுகளில் இருப்போம். உணர்வும் வீடே சிறுகளில் இருப்போம். நெருப்பு எது என்று தெரியாது, தண்ணீர் எது என்று தெரியாது. கண்ணியமான இப்படி நடந்திருப்போம். வயோதிக காலம், இப்படி ஒரு காலம் எங்களுடைய தாய் தாப்பன் நிச்சயமாக நடப்பார்கள். அந்த காலத்தில் எங்களிடத்திலே பொறுமை தேவை. சிறு பிள்ளைகளோடு எப்படி கொஞ்சம் விளையாடி அந்த பிள்ளைகளுடைய அன்பை நாங்கள் பெற்றுக் கொண்டோமோ, அந்த பிள்ளை எப்படி அன்பிலே நாங்கள் வளர்த்தோமோ, அதே அன்பு அந்த தாய் தகப்பனுக்கு வயதிமுதாக இந்த போது தேவைப்படுகிறது. எங்களுக்கான எங்களுடைய கொஞ்சங்களையும் எங்களுடைய அன்பையும் திருப்பிராயத்திலே அவர்கள் துடிப்பாக இருக்கின்ற போது எங்களை சந்தோஷப்படுத்தி அழகான முறையில் பார்த்தார்கள். கொஞ்சம் வயோதிக காலம் வந்துவிட்டால் அவர்கள் பலவீனம். யார் எங்களை பார்த்தார்கள் திருப்பாயத்திலே அவர்கள் பலவீனப்பட்டு விடுவார்கள். நாங்கள் தைரியசாலியாக மாறுகிறோம். அந்த சந்தர்ப்பத்திலே திருப்புராயத்தை கொஞ்சம் யோசித்து அவர்கள் நல்ல முறையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் பரிசுத்த அல்-குர்ஆனில் சொல்கிறான், வஅல்லாஹு ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், அல்லாஹ்வை தவிர யாரை நாங்கள் வணங்கக்கூடாது. அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டான். கண்ணியமானவர்களே, அதற்கு அடுத்ததாக அந்த உலகத்திலே நல்லுபகாரம் செய்வதற்கு ஒரு உறவை அல்லாஹ் கற்றுத் தருகிறான். அல்லாஹ் தாய் தகப்பன் என்று சொல்லக்கூடிய உறவை அல்லாஹ் கற்றுத் தருகிறான். அன்பானவர்களே, அவர்கள் இருவரில் ஒருவரோ வயது பற்றி அடைந்து விட்டால், முதிய வயது அடைந்து விட்டால் அவர்களை நீங்கள் விரட்ட வேண்டாம், கழிந்து கொள்ள வேண்டாம். அவர்களுக்கு சீயந்த வார்த்தையை கூட நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்கிறது. சீயன்னு சொல்லக்கூடிய காலமாக இருக்கும். அந்த காலத்தில் சீயன்னு கூட நீங்கள் சொல்லக்கூடாது. அவருடைய கஷ்டங்களை நீங்கள் எல்லாம் கஷ்டமாக எடுக்கக்கூடாது, அதை பாக்கியமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் குர்ஆன் சொல்கிறது. அவர்களை சீயந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. தொடர்ந்து சொல்கிறார், அவருடைய இரட்காரமான அன்பான தங்கையான வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. எந்த அளவென்றால் வயோதிக காலம் என்பது தாய் தாப்பன் சிரமப்படக்கூடிய ஒரு காலம். பெற்றோருடைய அன்பை அவர்கள் அதிகமாக எதிர்பார்ப்பார். ஆனால் இன்று எப்படி நடக்கிறது என்றால், சில இடங்களிலே பார்த்தால்
இது என்னுடைய பெற்றோர் என்று கூட சில பிள்ளைகள் சொல்வதற்கு வெட்கப்படுவார்கள். சில இடங்களில் அவருடைய நண்பர்கள் வந்துவிட்டால் பெற்றோரை வீட்டுக்குள்ளே அழைத்து விடுவார்கள். இன்னும் சில இடங்களில் பார்த்தால் நமக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், வெளியிலே ஒரு காம்பரான் செய்து அந்த ரூமிலே அந்த அறையிலே பெற்றோரை போட்டு விடுவார்கள். பலவர்கள் கவலையான ஒரு செய்திதான் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது மாணவர்கள். எனவே இந்த வழியத்தை நாம் இஸ்லாத்தை விலகிக் கொண்டவர்கள், இஸ்லாம் புறகாலம் நாம் வாழக்கூடியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பதை போல பெருமாளிலே தீனும் வதையும் பெற்றோரை மாற்றுவது முதலாவது தீன் மார்க்கம். மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கு நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது கனிமானவர்களே, அது ஒரு கடன். பிள்ளைகளை நாங்கள் பிள்ளைகளை பெற்றோர் எப்படி பார்த்தார்களோ அதே போன்று அந்த பிள்ளைகள் தாய் தாப்பனை பார்க்க வேண்டும் என்பது ஒரு கடன். நண்பர்களே, திருவிழாயத்திலே தாய் தாப்பனைகளை பார்த்திருக்கிறார்கள். அந்த கடனை வயோதிபராக நானும் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக, நானும் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய நல்ல தாய் தாப்பனுடைய துவாவுக்குரிய பிள்ளைகளாக மாறிக்கொள்ள வேண்டும். வயோதிப காலத்திலே தாய் தாப்பனுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய வயோதிப தந்தை அபூ குஹாஃபா அவர்களை தனது கையிலே சுமந்து சில சந்தர்ப்பங்களில் தோளிலே சுமந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு கூட்டி வருகிறார். கூட்டி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கின்ற போது இஸ்லாத்துக்கு வருவதற்கு நிமித்தமாக அழைத்து வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களுடைய தந்தை வயதில் இருந்தவர் அழைக்கிறார், அவரால் தனிமையில் இயங்க முடியாது, நடக்க முடியாது. இந்த தந்தையை வீட்டிலே வைத்துவிட்டு வந்திருக்கலாம், வீட்டிலே விட்டுவிட்டு வந்திருக்கலாம், நான் அவரை சந்திக்க வந்திருப்பேன் என்று எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், நாயகமே, என்னுடைய தந்தையை சந்திக்க நீங்கள் வருவதை விட என்னுடைய தந்தை உங்களை நாடி வருவதை நான் ஆசைப்படுகிறேன், நான் விரும்புகிறேன், இதுதான் சிறந்தது என்று நான். எனவே வயோதிப காலத்திலே கஷ்டம் கொடுக்க கூடாது என்பது சம்பவம் என்று உணர்த்தி காட்டுகிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோருடைய சொல்லை கேட்டு எப்போது நாம் நடக்க வேண்டும். அன்பான பிள்ளைகளை வாலிபர்களை நிலத்தில் இருப்பீர்கள். ஒரு நாளைக்கு ஒரு தாயும் தகப்பனும் பலமுறை உங்களுக்கு வசியத்தை பண்ணுவார்கள். ஒரே விடயத்தை பலமுறை சொல்லுவார்கள். அதை நீங்கள் கஷ்டமாக எடுத்துக் கொள்ளக் கூடாது. மகனை பைக்கை எடுக்கின்ற போது பாப்பா சொல்லுவார் அல்லது அம்மா சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? பிள்ளை லேசா போவோம் மகன், கொஞ்சம் ரோட்டை பார்த்து போவோமா, ஸ்பீடா போவான மகன். தெரியுமா, இது ஒரு நாள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல, எல்லா நாளும் பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தான். ஆனால் இப்படி சொல்லி எத்தனையோ பிள்ளைகள் கேட்காததால் சில வேலை விழி முடிந்திருக்கலாம், சில வேலை தாய் தாப்பனுடைய அந்த சொல்லை மீறியதன் காரணமாக அப்படி ஒன்று நடந்திருக்கலாம். அன்பானவர்களே, எனவே எத்தனையோ பிள்ளைகளுடைய உயிர்கள் காவு கொள்ளப்படுவதை இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே இந்த வடிவத்திலே கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், ஒரு சம்பவத்தை. முதியவர்களுக்கு மதிப்பளிப்பது, முதியவர்களுடைய சொல்லை கேட்டு நடப்பது இஸ்லாம் எப்போது கருத்துகிறது. சமுதாயம் சிறு வயதிலே நிறைய ஹதீஸ்களை பாடமாக்கிய ஒரு சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸில் நிறைய ஹதீஸ்களை பாடமாக்கிய ஒரு சஹாபி. சமுதாயம் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறார்கள், நாயகமே, நிறைய விடயங்களை நிறைய ஹதீஸ்களை பாடமாக்கி இருக்கிறேன். இந்த ஹதீஸ்களை எல்லாம் எனக்கு சொல்வதற்கு தடையாக இருந்தது. நான் உட்கார்ந்து கொண்ட சபைகளை எல்லாம் என்னை விட வயதிலே முதிர்ந்தவர்கள் இருந்ததால் அந்த ஹதீஸ்களை நான் சொல்வதற்கு தயங்கினேன். அவர்களுக்கு நான் இடம் கொடுத்தேன் என்று சொல்கிறார். கொஞ்சம் யோசிப்பார். வயதிலே முதிர்ந்தவர்கள் ஒரு சபையில் இருந்தால், அனுபவத்தாலே ஒரு வயதிலே இருந்தால், படித்தவர்கள் உலமாக்கள் சபையில் இருந்தால் அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். அதற்கு பின்னால் வயதிலே மூத்தவர்கள் முதலாவது கதைக்கட்டும், அதற்கு அடுத்ததாக இன்னொருவருக்கு நாங்கள் பேச கொடுக்க வேண்டும். அதுதான் முறையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, பனு சாகிதா கோத்திரத்தை சார்ந்த உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மகன் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் வெளிநாடு நிமித்தமாக பயணம் செல்கிறார்கள். அந்த பயணத்தை முடித்துவிட்டு ஊருக்கு வருகின்ற போது வந்து பார்த்தால் தன்னுடைய தாய் மௌத்தாக இருக்கிற செய்தியை கேள்விப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று, நாயகமே, பனு சஅதா கோத்திரத்தை சார்ந்த அந்த சஹாபி ஸஅத் ரலியல்லாஹு தஆலா சொல்றார், நாயகமே, என்னுடைய தாய் இறந்து விட்டாள். எனக்கு விருப்பமானது தாய்
நான் இங்கு வாழ்ந்தபோது என்னை காணுவதற்கு கிடைக்கவில்லை தாயை. எனவே என்னுடைய தாய்க்காக நான் தர்மம் கொடுத்தால் போய் கேடுமா நாயகமே என்று கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தாய்க்கு நீங்கள் தர்மம் கொடுத்தால் நிச்சயமாக போய் கேடும் என்றார்கள். உடனே சஅத் ரலியல்லாஹு தஆலா விருப்பமான ஒரு காணி இருந்தது, ஒரு தோட்டம் இருந்தது. தோட்டத்தை அப்படியே வகுப்பு செய்தார்கள் தாய்க்காக. அன்பானவர்கள், தாயின் தகப்பனும் இறந்து விட்டால் அவர்களுக்காக கொடுக்க வேண்டியது, அவர்களுக்காக செய்ய வேண்டிய நனவுகள் ஏராளம் இருக்கின்றன. ஆனால் தாயின் தகப்பனும் வாழ்கின்ற போது அவருடைய மனதை உடைக்கின்ற எத்தனையோ பிள்ளைகள் ஒரு ஒற்றையடி பாதைக்காக, ஒரு சிறிய ஒரு இடத்திற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு தாய் தகப்பனுடைய மனதை நோக்கடிக்கிறார்கள். தாய் தகப்பன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போதே பிரிந்து வாழுகிறார்கள். தாய் தகப்பன் இருந்தும் இல்லாதை போது வாழ்கின்றார்கள். சிலர் ஊரில் தான் இருக்கிறார்கள், தன்னுடைய தாய் தகப்பன் ஊரில் தான் வசிக்கிறார்கள். ஆனால் பார்ப்பது ஒரு கிழமை அல்லது 2 கிழமைக்கு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. முடியுமாக இருந்தால் ஒவ்வொரு நாள் நம்முடைய தாய் தகப்பனை சந்தியுங்கள். அவர் எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் சந்தித்த அந்த நிமிடம் தான் சில வேளை கடைசி நிமிடமாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணக்கூடாதா? தாய் 5 நாள் சந்திக்கவில்லை, 5வது நாள் 6வது நாள் சந்திப்போம் என்று நினைக்கிறீர்கள். 5வது நாள் உங்களுடைய தாயோ தகப்பன் இறந்து விட்டால் நீங்கள் என்ன பதிலை சொல்லுவது? பக்கத்திலே போய் எவ்வளவுதான் நல்லாலும் தாயுடைய உயிர் அல்லது தகப்பனுடைய வீட்டு கொடுக்கப்படுமா? கொடுக்கப்படாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் இதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களை சொல்லி தந்தார்கள். ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு வந்து கேட்கிறார், பாவங்களிலே பெரும் பாவம் வெளியே இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது சொன்னார்கள், இஸ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை அல்லாஹ்வுக்கு செய்யாமல் வேறொருடத்திலே அந்த உதவிகளை அந்த வணக்கங்களை செய்வது இதுதான் பாவங்களிலே பெரும் பாவம் என்று முதலாவது சொன்னார்கள். 2வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது சும்மா ஐயரை கேட்டபோது ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உகூகுல் வாலிதை, பெற்றோரை நோவினை செய்வது என்றார்கள். பெற்றோருக்கு கஷ்டம் கொடுப்பது, நோவினை செய்வது சாதாரணமான ஒரு பாவம் அல்ல. மௌத்துக்கு பின்னால் தண்டனை இருக்கிறது, வேறு பங்கு. இந்த உலகத்திலே தண்டனைக்குரிய பாவம் தான் தாய் தாப்புடைய மனதை உடைப்பது, அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பது. எனவே தாய் தாப்புடைய அன்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக அந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொள்ள வேண்டும். அக்டோபர் 1ஆம் தேதி முதியோர் தினம் என்று நாங்கள் விலகி இருக்கிறோம். வயோதிப காலத்தில் அவர்களை பாதுகாப்பது, அவர்களை போஷிப்பது, அவர்களோடு இலக்கமாக நடப்பது, 3 என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அவர்களை போஷிப்பது, பாதுகாப்பது, அவர்களோடு இலக்கமாக இருப்பது, இது 3 கலந்திருக்க வேண்டும். சிலர் போஷிக்கிறார்கள், தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறார்கள், அன்பு கிடையாது. பலவர்கள் அன்பு கிடையாது. தனது சகோதரிய வீட்டிலே தாய் இருக்கிறார், தகப்பன் இருக்கிறார், என்ன செய்கிறார்கள்? வந்து அதே வாகனத்தை நிறுத்தாமல், வைக்கை நிறுத்தாமல் அப்படியே கொண்டு வந்த பாதத்தை, அப்படியே கொண்டு வந்த பொதியை தனது சகோதரிய கையிலே கொடுத்து விட்டு பிறகு வருகிறேன், எனக்கு வேலை இருக்கிறது போய்விடுகிறார். நீங்கள் கொடுத்த பொதியை சாப்பிடுவதற்கு முன்னால் இந்த உலகத்திலே அந்த முடிவதற்கு அந்த சிக்கை தன்னுடைய தாயோ தகப்பனோ வருவதற்கு அழுவதற்கு முன்னால் அவருடைய உயிர் பிரித்து விட்டாலும் அவர்கள் என்ன நிலைமையாக இருக்கும்? எனவே ஒரு அன்பாக இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் கேட்டால், இந்த உலகத்தில் நாம் சேர்ந்து வாழ்வதற்கு பொருத்தமான உறவு எது என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய தாய் என்றார். 2வது கேட்க 2வது உம்மா என்றார். 3வது கேட்க 3வது உம்மா என்றார். தாயுடைய பாசம் சாதாரணமானது. 4வது முறைதான் தகப்பன் என்றார். தாய்ப்படுகிற கஷ்டம் 1 2 அல்ல. ஒரு நாள் வீட்டிலே சமைப்பார்கள். சமைக்கின்ற போதெல்லாம் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், அவருடைய தாய் முதலாவது சாப்பிட மாட்டார். எங்களுடைய தாய் முதலாவது சாப்பிட மாட்டாள். அது ஒரு அலாதியான அன்பர். தகப்பனுக்கு உணவை கொடுத்துவிட்டு, பெற்றோர் அவர்களுக்கு உணவை கொடுத்துவிட்டு, பிள்ளைகளும் கொடுத்துவிட்டு, அந்த உணவு அல்லது அந்த கறி மிஞ்சிருந்தால் மீறி இருந்தால் தான் தாயும் தகப்பனும் சாப்பிடுவார்கள். அதிலும் குறிப்பாக தாய் சாப்பிடுவார். மிஞ்சிருந்தால், மிஞ்சி இல்லை என்றால் தாய் சாப்பிடுவதை போல் நடித்து விடுவார். பிள்ளைகள் கேட்டால் சாப்பிட்டேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் இது வரைக்கும் சொல்வது கிடையாது. கணவனிடத்திலோ பிள்ளைகளிடத்திலோ பல முறை நான் பத்தியிருந்தேன்,
பல முறை நான் உணவுகின்ற போது இறைச்சி இல்லாமல் மீன் இல்லாமல் வெறுச்சோத்தோடு வெறும் தண்ணியை குடித்து விட்டு தூங்கினேன் என்று எந்த தாயும் வெளியிலே தன்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்வது கிடையாது. அரசனாயின் ஒரு அன்னைக்கு மகனை என்பார்கள். எந்த இடத்துக்கு நாம் சென்றாலும் ஒரு தாயுடைய மடியிலிருந்து வளர்ந்தவர்கள் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது. தாயுடைய மடியிலே சிறிது கழித்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தாயுடைய மடியிலே மனம் கழித்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தாய்க்கு விழுந்தவர்கள் திருப்பிராயத்தில் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பானவர்கள், எனவே அந்த வயோதிப காலம் வருகின்ற போது நிச்சயமாக அவர்கள் அறியாத காலம், பலவீனமான காலம். அந்த காலத்திலே அமளிவாறு செய்வது கடமைகள் கிடையாது. அவர்களுக்கெல்லாம் மன்னிப்பளிப்பான். அந்த காலத்திலே அவர்களோட அன்பு நிச்சயமாக அவர்கள் எதிர்பார்க்கிற அந்த அன்பை நாங்கள் கொடுக்க வேண்டும். அந்த அன்பை அவர்களுக்கு புரிய வேண்டும். வார்த்தைகளால் புரிய வேண்டும். பக்கத்தில் அந்த அன்பை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிலே மிக முக்கியமாக இந்த உலகத்திலே தாய் காப்பவரோடு நான் ஆரம்பத்தில் சொல்வதை போல அவருடைய இரக்கமாக நடப்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். அவருடைய மனதை உடைத்து விடக்கூடாது. உலக விடயங்களில் நிறைய வரலாறுகளை பார்க்கலாம். தாய் காப்புடைய மனதை உடைத்தவர்கள், தாய் காப்பனோடு வித்தியாசமானவர்கள் நடந்தவர்களுடைய வரலாறு எதிர்காலம் என்ன என்று எங்களுக்கு தெரியும். கவலையான விடயம் என்று சொன்னார். நேற்று முந்த நாள் அல்லது ஒரு மாதம் அல்லது ஒரு வருடத்திற்கு முன்னால் எமக்கு கிடைத்த ஒரு மனைவியை வைத்துக் கொண்டு சிலர் தாயை ஒதுக்குகிறார்கள், தகப்பனை ஒதுக்குகிறார்கள். அந்த மனைவியுடைய பேச்சை கேட்டு தாயை தகப்பனையும் துன்புறுத்துகின்றார்கள். அந்த மனைவியுடைய பேச்சை கேட்டு தாயை தகப்பனுக்கு செலவழிக்காமல் அங்கே நிறுத்திக் கொள்கின்றார்களே. அல்லாஹ்விடத்திலே பயங்கரமான பாவம். எச்சரித்தார்கள். யார் தன்னுடைய மனைவியை வைத்து தாயை ஒதுக்குகிறானோ, யார் தனக்கு கிடைத்த நண்பனை வைத்து தன்னுடைய தகப்பனை ஒதுக்குகிறானோ, அப்படியான ஒரு காலம் வந்தால் அல்லாஹ்வுடைய சோதனை எப்படி வரும் என்றால் சொன்னார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய சோதனை ஒரு தம்பீர் மணியுடைய அந்த மணிகள் அருந்து அங்கிங்கும் சிதறுவதை போல் அல்லாஹ்வுடைய சோதனை வந்தடையும் என்று சொன்னார்கள். சோதனை அடிக்கடிக்காக அதிகமாக வரும் என்றார்கள். அன்பான அல்லாஹ்வின் அந்த உலகத்தில் நடக்குதா இல்லையா? நடக்கிறது இயலாது. நடக்கிறது இயலாது. சில வாலிபர்கள் அழகாக இருக்கிறார்கள், தாய்லாவும் அன்போடு இருக்கிறார்கள். திருமணம் முடிந்ததற்கு பின்னால் அந்த மனைவி என்ன செய்கிறாள்? ஏதோ ஒரு வகையில் அந்த கணவனை தன் பக்கம் சில விஷயங்களை சொல்லி ஈர்க்க வைத்து அதற்கு பின்னால் அந்த கணவன் தன்னுடைய தாயின் தகப்பனை மறந்துவிட்டு அந்த மாமி மாமாவுக்கு தான் செலவழிக்கிறார். மாமி மாமா தான் தனக்கு தகப்பனாகவும் தாயாகவும் அங்கே விலக்கி நடந்து கொள்கிறார். அவர்களுக்கு செலவழிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. முதலாவது எங்களை ஈண்டெடுத்த வளர்த்த அந்த தாயை தகப்பனை நாம் மறந்து கொள்ளக்கூடாது. எங்களுடைய தாய் எங்களை நெஞ்சிலே சுமந்து, தாய் எமக்கு பால் ஊற்றி நாம் பால் குடிக்கவில்லை என்றால் எங்களுடைய வாயை தாயுடைய அந்த மார்பகத்திலே வைத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படியோ பாலை ஊற்றி விடுகிறார் தாய். கனிமானவர்கள், என்னுடைய தாய் 2-3 முறை எப்படி முயற்சி பண்ணி என்னுடைய குழந்தை பால் குடிக்காது என்று விட்டுவிட்டால் நாம் இறந்து விடுவோம். இந்த உலகத்திலே நாம் இறந்திருப்போமா? அப்படி இந்த தாய் இந்த உலகத்திலே செய்தது கிடையாதவர்களே, செய்தது கிடையாதவர்களே. அது அலாதியான பாசம் தாய்க்கு தகப்பனுக்கு கிடைத்திருப்பது. எனவே அந்த தாய் அவ்வளவு இலக்கமாக இருக்கிறார். தகப்பனுடைய அன்பை ஒரு தாயுடைய அன்பு அதிகம். ஒரு பிள்ளையை நடக்க விட்டு தகப்பன் அழகு பார்ப்பார். ஆனால் ஒரு தாயுடைய அழகு எப்படி தெரியுமா? தாய் அழகை பார்ப்பது மாத்திரமல்ல, நடப்பது. அந்த பிள்ளை விழுந்துவிடக் கூடாது என்பதை தாய் கண்ணு கருத்துமாக அந்த பிள்ளையோடு பக்கத்திலே தன் பிள்ளை நடப்பதை போல் நாளை செய்து நடப்பார். இதுதான் தாய்க்கும் தகப்பனுக்கும் உள்ள ஏராளமான வித்தியாசம். ஒரு தகப்பன் இரவு பகல் குழுக்க குழுக்க கஷ்டப்படுகிறார் இந்த உலகத்திலே இந்த பிள்ளைகளுக்காக. இரவும் பகலும் வெயில் விளங்காது இரவு விளங்காது கஷ்டப்படுகிறார் ஒரு தகப்பன். ஒரு தாய் ஒரு நாளும் வீட்டுக்குள்ளே சிரமப்படுகிறார் ஒரு பிள்ளையை வளர்த்தெடுப்பதற்காக. 2 சிரமங்களும் கண்ணியமானவர்களுக்கு அதிக சிரமம். அது சாதாரணமான ஒரு சிரமம் கிடையாது. சில வேளை ஒரு குழந்தை ஒரு தவறு செய்தால் தன்னுடைய தாய் தகப்பனும் உண்மையிலே அந்த குழந்தை அந்த தவறை செய்தாலும் தன்னுடைய மகனோ மண்ணோ அப்படி செய்திருக்க மாட்டார்கள். அது ஒரு வித்தியாசமான பாடம். அன்பானவர்களே, எனவே அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற பெற்றோரை பாக்கியமாக கருதி கொள்ளுங்கள். அந்த பாக்கியத்தை மிக முக்கியமாக
அதை பாக்கியமாக கருதுகின்ற போதுதான் மறுமையிலே அல்லாஹ் எங்களுக்கு சுவர்க்கத்தை தர காத்திருக்கிறான். அதை அபாக்கியமாக அதை துஷ்பிரயோகம் செய்தால் நிச்சயமாக மறுமையிலே தண்டனை இருக்கிறது என்ற விடயத்தை நாம் மறந்து விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுகிறது, அமல்களிலே சிறந்தது எது என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா. நேரத்துக்கு தொழுவதால் ஒரு முஸ்லிமை அடையாளப்படுத்தக்கூடிய கடமைகளில் மிக முக்கியமான ஒரு கடமை தான் தொழுகை. 5 நேரங்கள் நாங்கள் தொழ வேண்டும். ஒரு மனிதன் அந்தந்த நேரத்துக்கு தொழ வேண்டும். அதுதான் அமல்களிலே சிறந்த அமல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இரண்டாவது கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிர்ருல் வாலிதை, தாய் தாப்பனுக்கு நலவு செய்வது, தாய் தாப்பனுக்கு நீங்கள் பராமரிப்பது, அவர்களுக்கு நலவை நாடுவது செய்வது என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே தாயை தகப்பனை பார்ப்பது, அவர்களுக்கு நலவை நாடுவது, அவருடைய அன்பை பெற்றுக் கொள்வது இஸ்லாம் மிக முக்கியமாக வரவேற்கிறவர்களாக இருக்கிறது. அதே போன்று தாயின் தகப்பனை போல் இன்னொரு இணையை வைத்துக் கொள்வோம். எங்களுடைய பெற்றோர் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள், எங்களுடைய பெற்றோர் இப்போது மன்னரையே வாழுகின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம். கண்ணியமானவர்களை அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஏராளமான நலவுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு முறையும் துஆ கேட்கின்ற போது நன்றி உள்ள பிள்ளைகள் தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் துஆ செய்யாமல் தனது கையை கீழே போட மாட்டார்கள். அப்படி நன்றி உள்ள பிள்ளைகளாக நாம் வாழ்ந்திருக்கிறோமா இல்லையா என்பதை ஒவ்வொருவரும் தெரிவித்திருப்பார்கள். அன்பாளர்கள், இப்போதுள்ள காலம் சவால்கள் நிறைந்த காலம். மொபைல் போனுக்கு நாங்கள் நேரம் கொடுக்கிறோம். விரும்பியோ விரும்பாமலோ தொலைபேசியிலே மனுஷியானம் கழிகிறது. ஆனால் தாயோடு வைத்து 10 நிமிடம் கதைக்கு பேசி அவர்களுடைய சோதனைகளை கேட்டுக் கொள்வதற்கு நேரம் இல்லை. முகம் தெரியாத யாரோ ஒருவரோடு கதைப்பதற்கு 15 நிமிடம் 30 நிமிடம் ஒரு மனுஷியானம் தேவைப்படுகிறது. ஆனால் எங்களை ஈண்டெடுத்த பெற்றோர் எங்களுடைய உறவுகளோடு கதைத்துக் கொள்ள எங்களுக்கு நேரம் கிடையாது. அன்பானவர்களே, இன்றைய தொடர்பாடல் தாய் தகப்பனுக்கு இடையிலான தொடர்பாடலை அப்படியே துண்டித்திருக்கிறது. வீட்டுக்கு வருவார்கள், தகப்பன் தூக்கமா தாய் தூக்கமா, பரவாயில்லை தூக்கத்தில் நாம் உறவு போய்விடுவார்கள். 2-3 நாள் கழித்து வருவார்கள். ஆனால் உண்மையான பிள்ளை தாயோ தகப்பனையோ பார்க்க வந்தால் பிள்ளை அவர்கள் தூங்கட்டும் பரவாயில்லை, எப்போது அவர்கள் எழுப்பட்டு வருவதற்கு பின்னால் தாயை தாக்கோடு கொஞ்சம் கதைத்து விட்டு வருவோம். அன்பான பிள்ளைகள் அப்படித்தான் இருப்பார்கள். அன்பானவர்களே, எனவே அவருடைய துஆக்களை எப்போதும் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது பெற்றுக் கொள்ள வேண்டும். மௌத்துக்கு பின்னால் தாய் தாப்பல் இறந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் செய்யக்கூடிய கடமைகள் ஏராளம் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமாக இஸ்திக்ஃபார். எல்லா சந்தர்ப்பங்களும் ரப்பியல்லாஹ் சொல்லி நாம் எங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்வோம். ரப்பியல்லாஹ் சொல்லி வதுவாயை இந்த கருத்துவாங்க. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், என்னுடைய தாயை தகப்பனை மன்னித்திடுவாயா. தாய் தாப்பு சிறுபிராயத்திலே இரக்கம் காட்டினார்கள், அன்பு காட்டினார்கள். எனவே அவர்கள் மீது அன்பையும் இரக்கத்தை சொல்லிக் கொள்வாயாக. அந்த துவாவை மடக்கி மடக்கி நாங்கள் ஓடிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் துவா கேட்கிற சந்தர்ப்பத்திலே இறுதியிலே கண்ணியமான துவாவை முடிப்பதற்கு முன்னால் ஸலவாத்து துவா அல்லாஹ்வை புகழ்ந்து முடிப்பதற்கு முன்னால் எங்கள் பெற்றோருக்கு கண்டிப்பாக துவா செய்து கொள்ள வேண்டும். அதே போல ஒவ்வொரு நாள் துவாக்களிலும் முக்கியமான ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் நாங்கள் துவா செய்து கொள்ள வேண்டும். அதுதான் நன்றி உள்ள அடியார்களை நல்ல தன்மைகள். எனவே முதலாவது அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்வது, அடுத்ததாக எங்களால் முடியுமாக இருந்தால் வசீவாய்ப்பு அவர்களுக்கான நிறைய வகுப்புகளை செய்வது. தாய் தாப்பன் இருக்கின்ற போது சில சந்தர்ப்பங்களிலே சாதாரணமான சில உதாரணங்களை சொல்வதற்கு குறைந்தேக்கு காணி இருக்கிறது. தாய் தாப்பன் வாழுகின்ற போது அந்த காணியிலே தேங்காய் ஆகின்ற போது முதலாக ஒவ்வொரு பணியிலும் 50 அல்லது 100 தேங்காயோ பள்ளிக்கோ மதரசாவோ அல்லது ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறார். தாயின் தகப்பன் மௌத்தா போவதற்கு பின்னால் கண்ணியமானவர்களே, தாய் தாப்பன் செய்த அந்த நலவுகளை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். தாய் தாப்பன் இருக்கின்ற போது அவர்கள் அனுபவித்தார்கள், உங்களுக்கு கொஞ்சம் தந்தார்கள். இப்போது நீங்கள் அதை முழுக்க அனுபவிக்கிறீர்கள். அவர்கள் 50 கொடுத்தால் நீங்கள் 100 கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றைய குழந்தைகள் என்ன செய்கிறார்கள்? அப்படியே முழுமையாக நிறுத்தி விடுகிறார்கள். தாயின் தகப்பனு பங்கு வைத்து விட்டு சென்றிருப்பார்கள். சில வருடங்களுக்கு பின்னால் பள்ளிக்கு கடிதம் வருகிறது, என்னுடைய தாயின் தகப்பனு வைத்த பங்கிலே பிழை எனக்கு மீதமில்லை, எனக்கு அநியாயம் நடந்திருக்கிறது. தாய் தகப்பனுடைய நீதியை அங்கே கொச்சைப்படுத்தி நீதியை அங்கே கேள்விக்குறியாக்கி தாய் தகப்பனுடைய கபூரிலே நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடிய பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு வதுவாவை செய்து கொடுக்கிறார்கள்.
கொஞ்சம் பொறுமை காட்டுவது கிடையாது. கொஞ்சம் தானி எடுத்தால், ஒற்றையடி பாதை எடுத்தால் அதனுடைய சகோதரிக்கு தானே போகிறது, அது என்னுடைய சகோதரனுக்கு தானே போகிறது, நான் ஒருத்தான் அதை கொண்டு போகிறேனா என்று யாருமே எண்ணுவது கிடையாது. எனவே தாய் தாப்பனுக்கு மௌத்தாப்படுவதற்கு பின்னால் அவர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான இஸ்திக்பார் ஈடுபடுங்கள், முடியுமான தருமங்களை அவர்களுக்காக வசூல் செய்யுங்கள். அதே போன்று கண்ணியமானவர்களே, தாய் தாப்பன் இல்லாத போது, தாய் தாப்பன் என்னென்ன புத்திமதிகளை வாழுகின்ற போது எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்களோ அவர்கள் இல்லாத போது அவருடைய புத்திமதிகள் இந்த உலகத்தை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். வாகனத்திலே வேகமாக செல்லக்கூடாது, இன்னும் நாட்டோடு மிக மரியாதையாக நடக்க வேண்டும். மகன் சொன்னால் அப்படி மரியாதையாக நடக்க வேண்டும். பிள்ளை இந்த தோட்டத்திலே இப்படி செய்து கொள், இந்த இடத்திலே இப்படி செய்து கொள் சொன்னால் நிச்சயமாக அந்த செயல்முறையை நாங்கள் நிச்சயமாக ஒப்புக்கு பின்னாலும் அதை விட பல மடங்கு அதை கட்டுப்பாடோடு அதை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். அன்பானவர்கள், இப்படி செய்து கொள்கிற போது நிச்சயமாக தாய் தாப்போடைய அன்புக்குரியவர்களாக மாறுவோம். நாளைய கயாமத்தினால் எங்களுக்கு நிச்சயமாக நிம்மதி கிடைக்கும். அடுத்த கடினமானவர்களே, தாய் தாப்பன் யாரோடு உறவுகளை பேசிக் கொண்டார்களோ, யார் யாரோடு நல்ல முறையில் நடந்து கொண்டார்களோ அவர்களோடு நாங்களும் நட்பை பேணி அவர்களுடைய அன்பையும் பெற்றுக் கொள்வோம். தாய் தாப்பன் சிலரோடு நெருக்கமாக பழகிருப்பார். தாய் தாப்பனுக்கு ஏதாவது கஷ்டம் என்றால் முதலாவது அவர்கள் தான் எங்களுடைய வீட்டுக்கு வந்திருப்பார்கள். ஆனால் தாய் தாப்பன் மௌத்தாப்படுவதற்கு பின்னால் கனிமா அவர்களுடைய வீட்டுக்கு வராவிட்டாலும் நாங்கள் அவருடைய வீட்டுக்கு சென்று அவர்களை சுமந்துவிட்டால் தாய் தாய்க்கு செய்கின்ற நடவாக நிச்சயமாக அமையும். எனவே அன்பானவர்களை, சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாவற்றையும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். தாய் தாப்பனுக்கு உலகத்திலே வார்த்தை அளவிலே என்ற வார்த்தையும் கூட சொல்லி அவருடைய மனதை உடைத்துள்ளார்கள். பெற்றோர்கள் இறைவன் கொடுத்த வரம், பெற்றோர்கள் அன்பாக நடப்பது இஸ்லாம் சொல்லியிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு கடமை. பெற்றோருக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. இவர் எந்த மார்க்கத்தில் கொடுக்காத அளவுக்கு பெற்றோருக்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. அன்பானவர்களை, எப்போதும் அவருடைய அன்புக்குரியவர்களாக நாங்கள் மாற வேண்டும், அவருடைய துவாவுக்குரியவர்களாக மாற வேண்டும். கடைசி காலங்களில் தாயும் தகப்பனும் எங்கே இருக்க ஆசைப்படுகிறார்களோ அந்த இடத்திலே அவர்களை வைத்து பார்க்க வேண்டும். அதுதான் அவருடைய அன்புக்குரிய நாம் பெற்றோருடைய அந்த பிள்ளைகளுடைய கடமையாக இருக்கிறது. சிலர் வயது காலத்தில் தாயும் தகப்பனையும் பிரித்து வைப்பார்கள். கண்ணியமானவர்களை, இப்படி பிரித்து வைக்கக்கூடாது. சில முக்கியமான சில காரணங்கள், நோய்கள் அல்லது வித்தியாசமான விடயங்கள் இருந்தால் பிரித்து வைப்பது பரவாயில்லை என்றாயும் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்ற சிக்கலுமே இல்லை, அவர்களை பிரித்து வைக்கக்கூடாது. நிறைய விடயங்களை தாண்டி வந்தவர்கள் 7-8 குழந்தை இருக்கிறதால் 7-8 குழந்தையும் பிறகு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஒரு வாழ்வை நகர்த்தி விட்டு வந்தவர்கள் எல்லா விடயங்களையும் பிள்ளைகளோடு பெற்றோரும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். எல்லா உதவிகளையும் பெற்றோர் பிள்ளைகளும் கேட்டுக்கொள்ள மாட்டார்கள். கண்ணியமானவர்களை, எனவே அவர்கள் குடும்பமாக கணவன் மனைவியாக பெற்றோராக அந்த இடத்தில் இருக்கின்ற போதுதான் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். எனவே கூட்டாக இருந்து நிறைய விடயங்களை நாங்கள் சாதித்திருக்கிறோம். தனிமையிலே சாதிக்க முடியாத சில விடயங்களை நாங்கள் திருமணம் முடிந்ததற்கு பின்னால் கணவன் மனைவியாக இருந்து சாதித்திருக்கிறோம். கணவன் மனைவியாக இருந்து சாதிக்க முடியாத நிறைய விடயங்களை கணவன் மனைவியாக இருந்து ஒரு பிள்ளையோடு சாதித்திருக்கிறோம். கண்ணியமானவர்கள், நிறைய ஒரு குடும்பமாக இருந்து சாதித்திருக்கிறோம். எனவே நாம் பெற்றோராக இருக்கிறோம் என்றால் நிறைய விடயங்களை சமூகத்துக்கு செய்யலாம், நிறைய விடயங்களை சாதிக்கலாம். அல்லது பிள்ளைகள் பலர் இருக்கிறார்கள், 5-6 பிள்ளைகள் இருக்கிறார்கள், தாய் தாப்பன் கபராளிகளா எல்லோரும் சேர்ந்து பெற்றோருக்காக ஏதாவது ஒன்று செய்து விடலாம். சதகா ஜாரியாவாக ஒவ்வொரு நாளையுடைய கண்ணுக்கு விளங்கக்கூடியவைகள் நாங்கள் பார்த்து வரக்கூடிய என்னுடைய தாய் தாப்பனுக்கு போகக்கூடிய நன்மை. நான் துவா செய்ய மறந்தாலும் என்னுடைய தாய் தாப்பனுக்கு சதகா ஜாரியாவோட நான் செய்து வைத்திருக்கிறேன் என்று கண்ணியமானவர்கள். இப்படி நிறைய நடக்கிறது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில அரபி அந்த நாட்டுக்கு வருகின்ற ஒரு சில பள்ளிகளை கட்டி விட்டு செல்வார்கள். ஏன்? நிறைய நலவுகளை எதிர்பார்க்கும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய் தாப்போடைய அன்பை எப்போதும் பெற்றுக் கொண்டோ அவருடைய அன்புக்குரியவர்களாக மாறி இந்த உலகத்திலே தாய் தாப்போடைய கஷ்டங்களை கஷ்டமாக அல்லாமல் பாக்கியமாக எடுத்துக் கொண்டோ நாம் நாளைய வறுமையினால் அல்லாஹ்வுடைய உயர்ந்த கூலியை பெற்றுக் கொள்ளக்கூடிய கூட்டத்தில் இறைவாணி எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. அவருடைய தாய் தாப்பருக்கு எப்போது நலவை நாடக்கூடிய அவருடைய அன்பை பெறக்கூடிய குழந்தைகளாக எங்களை ஆக்கிடுவாயாக. எங்களுடைய தாய் தாப்பருக்கு அவர் இருந்தால் அவருடைய கவலை சுவர்க்கத்தின் குற்றோடி ஆக்கி வைப்பாயாக. துவா செய்யக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களும் தாய் தாப்பருக்கு துவா செய்வதை எங்களுக்குள்ளே நீ கடமையாக்கி தந்திருவாயாக. துவா செய்யாத கையை கூறக்கூடிய விடைகளாக ஆக்கிவிடாதையா அல்லா. மூதாதையர்களை வயதிலே மூத்தவர்களை கம்பீரப்படுத்தக்கூடிய கூட்டத்திலே சேர்த்துக் கொள்வாயாக. அவருடைய புத்திமதிகளை கேட்டு நடக்கூடியவர்கள் ஆக்கிடுவாயா.
அவருடைய துஆக்களை எப்போதும் எங்களுக்கு தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், யார் யாருடைய பெற்றோர் நோயாக இருக்கிறவர்கள் ஷிஃபாவை ஆரோக்கியத்தை கொடுத்துருவாயாக. இந்த ஒருவருடைய பழக்கத்தை அவரையும் தொலைத்து விடுவாயாக. இந்த துஆவை தனித்து ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.